வானிலை செய்திகளை வழங்குவதற்காக சௌமியா காத்திருக்கிறார். இன்றைய வானிலை செய்திகளுடன் இன்றைய நியூஸ் 7 தமிழ் பிரைம் நிறைவடைகிறது. இனி வானிலை செய்திகளை வழங்குவது சௌமியா ஸ்ரீநாத். தற்பொழுது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் படத்தின்படி கடலோர தமிழகத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தமிழகத்தின் சில இடங்களிலும் அதிகளவுமாக மேகமூட்டங்களும் சில பகுதிகளில் குறைந்த அளவு மேகமூட்டங்களும் காணப்படும். இதன் காரணமாக சில இடங்களில் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. அடுத்ததாக காற்றின் திசையை குறித்து பார்க்கலாம். இலங்கையின் தெற்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மையம் கொண்டுள்ளதால் இதனால் வடகிழக்கு பகுதியில் இருந்து தமிழகத்திற்கு மிதமான காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள் தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் இருந்து காற்று வீசக்கூடும். தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம். இலங்கையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மையம் கொண்டுள்ளதால் தமிழகத்தில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. இலங்கையின் பலத்த மழை பெய்யவும் தென் கடலோர பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலையே காணப்படும். தமிழகத்தின் வானிலை குறித்து காண்போம். தமிழகத்தின் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்தும் அதிகபட்சமாக 28 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. அங்கு காலை நேரங்களில் குறைந்தபட்ச அளவாக 20 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும். அங்கு அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச அளவாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படும். அடுத்ததாக வேலூரை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச அளவாக 21 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருச்சியை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலியை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச அளவாக 22 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக நாட்டின் பல்வேறு இடங்களின் வெப்பநிலையை குறித்து காணலாம். டெல்லியை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச அளவாக 9 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்ததாக கொல்கத்தாவை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச அளவாக 19 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. ஹைதராபாத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக திருவனந்தத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச அளவாக 23 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. இனி உலகின் பல்வேறு இடங்களின் வானிலை குறித்து காண்போம். லாஸ் ஏஞ்சலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச அளவாக 9 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வாஷிங்டனை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச அளவாக 4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நியூயார்க்கை பொறுத்தவரை 16 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச அளவாக 22 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக கனடாவின் டொரண்டோ நகரை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை -4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்லோ நகரத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச அளவாக -1 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. லண்டனை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக பாரிஸை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக -0 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகியுள்ளது. ரோமை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை -1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகியுள்ளது. ரியாத் நகரத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 9 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. இத்துடன் வானிலை குறித்த செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.